அல்லாஹ் அல்லாமல் அல்லாஹுவை போலவே இன்னொரு கடவுள் என்று சொல்லி சில முஸ்லிம் பெயர் தாங்கிகள் பின்பற்றுகிற கடவுளர்கள் கேரளாவினுடைய பகுதிகளில் வழிகேடர்களாய் தோன்றினார்கள் என்று பார்க்கிறோம். எனவே போலி கடவுள்களும் போலி நபிமார்களும் இந்த மண்ணில் புதிதல்ல, தொடர்ந்து வருகிறார்கள். நம் கடமை என்ன தெரியுமா? போலிகளை தோலுரித்து அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களை இனம் பிரித்து ஒதுக்கி தள்ள வேண்டும். நம்ம எங்கேயாச்சும் ஒரு பள்ளிவாசல்ல மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு ஏதாவது நடக்கிறதா? ஏதாவது எந்த பள்ளிவாசலுக்குள்ள போனாலும் ஒரு விதிமீறல், ஒரு மார்க்கத்துக்கு முரணான செயல். எந்த பள்ளிவாசல்லையும் யாராவது இல்லை என்று எழுந்து சொல்ல முடியுமா? எங்கேயாச்சும் பள்ளிவாசல்ல விதிமீறல் இருக்கா இல்லையாண்டு? முடியாது சகோதரர்களை, உங்களால் முடியாது. மார்க்கத்தில் தெளிவின்மை. நீங்கள் ஹக்கான மூமின்கள் இல்லை, ஏதோ கண்டு காணாம அப்படி போற, அது முனாஃபிக்குகளுடைய குணம். ஆக ஒரு முஷ்ரிக்கீனுக்கு துஆ செய்வது நபிமார்களுக்கே விளக்கப்பட்ட செயலாக இருக்கிறது. நீ என்ன ஒரு முஷ்ரிக்கீனுக்கு நாகூருக்கு போனா நாகூர்ல ஒரு இதை பிடிச்சுக்கிறான், நம்ம இவனே அடிப்பான். நம்ம ஆஜா பாருங்க, நாகூர்ல ஒரு கையில இதை பிடிச்சுக்கிறான், மயில் தொகைய ஊதிட்டு ஒரு விளக்குமான் மாதிரி வச்சிருக்கான், அதை அப்படி தடவுறான். எல்லாம் போறாங்க, அடே இங்க இந்துக்கெல்லாம் வரான்னு பெருமைப்படுறான். அது எப்படி கபூல் ஆகும்? முஸ்லிம்களுக்கு கேட்கறதுவா கபூல் ஆகாது, கேட்கவே கூடாது. 70 முறை மன்னிப்பு கேட்டாலும். யாருக்கு? நபிமார்களுக்கே விளக்கப்பட்ட போது நம்ம ஒரு சாப்புக்கு எங்கிட்ட அங்கீகாரம்? இவன் நிக்கிறான், நான் போறேன் அப்படிங்கிறான். நான் அவனை பார்த்துட்டே போயிட்டேன். நான் அவுலியாக்களை நம்ம இல்லைன்னு சொன்னா ஹராம் ஆயிட்டோம். அவங்க பேரால் நடத்துற அனாச்சாரங்களை நான் ஏற்றுக்கொள்வதில்லை, அவுலியாக்களை நான் ஏற்றுக்கொள்வோம். காரணம் குர்ஆன்ல அல்லாஹ் அவங்கள புகழ்ந்து சொல்லிட்டான். அவுலியாக்களை இல்லைன்னு சொன்னா நம்ம காஃபீர் ஆயிட்டோம். அவுலியாக்களை நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் வந்தாங்க, இங்க இஸ்லாத்தை பரப்புனாங்க, எவ்வளவு சேவைகள் செஞ்சாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு ஊருக்கு போறோம், ரோட்ல ஒரு தர்கா இருக்கு, இறங்கி நின்று அவங்களுக்கு ஒரு சலாம் சொல்லிட்டு அல்லாட்ட இவங்க அடைஞ்ச போல இடத்த எனக்கு கொடுங்க, நீங்க இன்னைக்கு போயிட்டீங்க நாளைக்கு நான் வர்றேன்னு சொல்லிட்டு போறது தப்பு இல்லை, மார்க்கத்துல தப்பு இல்லை. ஆனா அவங்க பேரை சொல்லிக்கிட்டு சந்தன கூடு யானையை வச்சுக்கிட்டு ஊர்வலம், அங்க வா, இந்த இது அவரோட செருப்பு தலையில் வச்சுக்கோ, இந்த இது அவரோட என்னடா நமக்கு இருக்கு, அதெல்லாம் ஹராம் ஹராம் ஹராம். அது அவன் செய்யறான், வெளியே நின்று ஓதி ஊதுறான். இதெல்லாம் மார்க்கத்துக்கு உடன்பாடான செயல. அவர்கள் உலகத்தை விட்டே ஒதுக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் உலகத்தை விட்டே ஒதுக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் உலகத்தை விட்டே ஒதுக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடையார் ஆலிம்சா மீண்டும் ஹஜ்ரத் இமாம் மெஹதி மற்றும் வாக்களிக்கப்பட்ட மசி ஆகிய சையதுனா ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சீண்டி பார்த்திருக்கிறார். போலிகளை பற்றி பேசப் போகிறேன் என்று கூறிவிட்டு உண்மையாளரையும் சீண்டியிருக்கிறார், ஒருமையில் பேசியிருக்கிறார் வழக்கம் போல. சிங்களத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எல்லா மரத்தையும் கொத்துற மரம் கொத்தி வாழை மரத்தையும் போய் கொத்தும்போது அதோடைய அழகு மாட்டிக்குமா அதில், சரியா? அப்போது இவங்களுக்கெல்லாம் என்னென்னா, மிர்சா சாஹிப் ஒரு சாஃப்ட் டார்கெட், ஒரு மைனாரிட்டி சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இமாம் மெஹதியாக இருக்கிறார். அவரை பற்றி பேசினால் நம்ம யார் என்ன கேட்க போகிறா என்று தான் இவர்கள் தவறிழைத்து விடுகிறார்கள். ஏனென்றால் எந்த இறைவன் இமாம் மெஹதியாக அவர்களை நியமித்தானோ அந்த இறைவன் இவர்களுடைய செயலை பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே இவர்கள் தங்களுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு பேசினாலே இத்தகைய பேச்சுகள் அவர்களுடைய வாயிலிருந்து வெளிவராது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நிறைய போலி மஹதிகள் வந்துட்டாங்களாம், இனியும் வருவாங்களாம் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்ம என்ன கேட்குறோன்னா, போலி தங்கம் இருக்குது, டூப்ளிகேட் தங்கம் இருக்குது, டூப்ளிகேட் தங்கம்னு ஒருத்தர் இருக்கா சொல்கிறாருன்னு வச்சிங்களேன். அப்போ உண்மையான தங்கம் எதுங்க காட்டணும்ல? உலகத்தில் அப்படி தானே இருக்குது. உலகத்தில் போலி தங்கம் மட்டும்தான் இருக்குதா? உண்மையான தங்கம் இல்லையா? எத்தனையோ பொருட்கள் போலி பொருட்கள் இருக்குது, ஆனால் உண்மையான பொருளும் இருக்குதுல்ல. அப்போ உண்மையாளர் யார் இந்த காலத்தில்? நீங்கள் உண்மையாளரா? அதை சொல்லுங்களேன், நான் உண்மையாளர்னு சொல்லுங்கள்.
வேறு யார் உண்மையாளர் சொல்லுங்களேன்? எந்த இயக்க உண்மையாளர் நீங்களே சொல்லுங்களேன். போலிகளை பேசுகிறேன், போலிகளை பேசுகிறேன், உண்மையாளர்னு பேசுவதற்கு உங்கள் யாருக்காவது தெம்பு இருக்குதா? திராணி இருக்கிறதா? நான் தான் இந்த காலத்தில் உண்மையாளர், நாங்கள் தான் உண்மையாளர்கள் அப்படின்னு சொல்லுங்களேன். அதே இதுலேயே வீடியோலேயே இப்போ உங்கள் சேனல்லையே திருப்பி போடுங்கள் ஒரு வீடியோ, நாங்கள் தான் உண்மையாளர். சென்ற வீடியோவில் வந்து போலிகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நான் உண்மையாளர்களை காட்டுறேன், நானும் அதில் ஒரு உண்மையாளர் அப்படின்னு சொல்லுங்களேன். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்குறோம். சரியா? அப்போது போலிகளை பற்றி பேசுபவர் நிச்சயமாக உண்மையாளரையும் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும், அடையாளம் காட்ட வேண்டும். சரியா? அவர் செய்வார் என்று நாம் நம்புகின்றோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இவர் சொல்கிறார் இமாம் மெஹதியை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. என்ன தெளிவா? இமாம் மெஹதியுடைய வாப்பா பேர் வந்து அப்துல்லாவாக இருக்குமா, தாயார் பேர் வந்து ஆமினாவாக இருக்குமா, அவர் பேர் முஹம்மதாக இருக்குமா, அவர் மஸ்ஜிதுல் ஹரமில் நின்று நான் மெஹதி என்று உலக மக்களுக்கு அறிவிப்பாரா? இதுதான் வந்து அடையாளமா? சரியா? அப்போ நம்ம என்ன கேட்குறோம்? நீங்கள் சொல்கிற இந்த அடையாளங்களோட 1978 ஒருத்தன் வந்து மெஹதின்னு சொன்னானே, அவனை ஏன் சவுதி அரேபிய கவர்மெண்ட் வந்து தன்னுடைய இராணுவத்தை ஏவி, பீரங்கி டாங்கிகளை ஏவி, ஏன் அவனையும் அவனை ஏற்றுக்கொண்டவர்களையும் சில மணி நேரங்களே காலி செய்தது? சரி, காலி செஞ்சுட்டாங்க போங்க. இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம், சொல்லுங்கள், அவர் மெஹதியா இல்லையா? சொல்லுங்கள், அவர் இமாம் மெஹதியா? அப்போ இவர் சொல்கிறார், சுஃபியான் தௌரி சொல்லியிருக்காராம், எல்லாருமே போய் ஏற்றுக்கிட்டா அவர் தான் இமாம் மெஹதியா. குரானில் இறைவன் சொல்ல நபிமார்களை பற்றி கூட இறைவன் சொல்லலையே. அப்படி நபிமார்கள் வந்தால் மக்கள் கேலி கிண்டல் செய்வார்கள்னு இறைவன் சொல்கிறான்ல. யா ஹஸ்ரத்தன் அலலி பாத்மா யாத்திஹிம் பிர் ரசூலின் இல்லா கானு பிஹி யஸ்தஹ்சிஊன். என்னுடைய அடியார்கள் மீது கை சேதமே, அவர்களிடம் எந்த தூதர் வந்தாலும் அவர்கள் அவரை பார்த்து கிண்டல் அடிக்காமல், கேலி செய்யாமல், கை கொட்டி சிரிக்காமல் இருந்ததிலே நல்லா சொல்கிறானே. நம்ம என்ன சொல்கிறோன்னா, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மையான மெஹதியை காண்பதற்கு, அடையாளம் காண்பதற்கு மிக தெளிவான ஒரு அடையாளத்தை சொல்லிட்டாங்க. அது என்ன தெரியுமா? அவருடைய காலத்தில் மசீஹ் இறங்குவார், ஈசா இறங்குவார் என்றது தான் அந்த தெளிவான வழிகாட்டுதல். இவர் சொல்கிற அந்த போலி மெஹதிகள் வந்தாங்க போனாங்கன்னு இருக்கு இல்லையா, அவங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி இமாம் மெஹதியுடைய காலத்தில் ஈசா மசீஹ் வருவார்னு சொல்லியிருந்தாங்க. வந்துடுவாருங்க, அதோ வந்துடுவாருங்க, அதை அப்போ இறங்கிடுவாருங்க, அடுத்த வாரம் இறங்கிடுவாருங்க, அடுத்த மாதம் இறங்கிடுவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய காலத்தில் ஈசா மசீஹ் இறங்கவில்லை. அவர்களே தங்களை போலிகள் என்று தங்களுக்கு தாங்களே முத்திரை குத்தி கொண்டார்கள். அவங்கள பற்றி நம்ம கண்டுக்கவே தேவையில்லை. சரியா? இனிமேல் போலிகள் வந்தாலும் கூட சஜீதுத்தீன் பாக்கவி சாஹிப் கூறுவது போல அவங்களும் அதே நம்பிக்கையில் தான் வரப்போகிறாங்க. ஈசா நபி வரப்போகிறார். இப்போ உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. போலி மஹதிகளை அடையாளம் காண்பது என்பது உங்களுடைய பிரச்சனை கிடையாது. நீங்களே மனசு தொட்டு சொல்லுங்கள். ஏன்னா போலி மஹதிகள் என்பவர்கள் ஈசா மசீஹ் வானத்திலிருந்து வருவார் என்ற நம்பிக்கையுடன் வந்தவர்கள். அவர் வராத பட்சத்தில் அவர்கள் வந்து தங்களை தாங்களே பொய்ப்படுத்தி கொண்டார்கள். ஸோ அவங்கள பற்றி நீங்கள் பாதர் பண்ணுறது கூட கிடையாது, கேர் எடுத்துக்க கிடையாது, அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவங்க இமாம் மெஹதின்னு சொன்னது தான் உங்களுக்கு பெரிய சவால் ஆயிடுச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏனென்றால் அவர்கள் இறைவன் புறம் இருந்து, நம்ம சொன்னால இறைவன் புறம் இருந்து வழிகாட்டுதல் பெறுவார் மெஹதின்னு, இறைவன் புறம் இருந்து வழிகாட்டுதலை பெற்று உலகிற்கு அறிவித்தார்கள். என்ன அறிவித்தார்கள்? மசீஹ் இப்னு மரியம் ரசூலுல்லாஹ் ஃபௌத் ஹோ சுகா ஹே, மரியத்தின் மகன் மசீஹ் அல்லாஹ்வின் தூதர் அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார்கள். और उसके रंग में होकर वादा के मुवाफिक तू आया वकान वदल्लाहि मफूला. அவருடைய ஆத்மீக சாயலில் நீர் வந்திருக்கின்றீர். அவரை போன்ற அந்த குணநலன்களுடன், ஆத்மீக பண்புகளுடன் நீங்க வந்திருக்கிறீங்க. இறைவனின் வாக்குறுதியின் அடிப்படையில் நிச்சயமாக இறைவனின் வாக்குறுதிகள் நிறைவேறவே செய்யும் அப்படின்ற வாதத்தை உலகத்தின் முன்னாடி வச்சுட்டாங்க. என் இறைவன் சொன்னா, இதை அல்லாஹ் சொன்னா, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அல்லாஹ் சொல்லியிருக்கான் என்கிட்ட. நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒரு உருவக ரீதியிலான முன்னறிவிப்பு. அந்த ஈசா இறந்து விட்டார், அந்த ஈசாவுடைய சாயலில் நான் வந்திருக்கேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். யார் யாரெல்லாம் இருக்காங்களோ உலகம் பூரா ஆலிம்சாக்கள் எல்லாருக்கும் சவால் விட்டாங்க. நீங்கள் திருக்குறான்லேருந்து ஒரே ஒரு வசனத்தையாவது காட்டுங்க ஈசா நபி உயிரோடு இருக்கான்னு சொல்லி. நான் எனக்கு வந்த வகி வந்து ஷைத்தான் புறம் இருந்து வந்திருக்கு நவுதுபில்லான்னு சொல்லிட்டு என் புத்தகத்தெல்லாம் எரித்து சாம்பலாக்கிடுறேன், உங்கள் கையில் தௌபா பண்ணிடுறேன், நான் வாழ்க்கை பூரா நீங்கள் என்ன சொல்லுங்க அதை கேட்டு நான் நடந்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இன்றைக்கு வரைக்குங்க கிட்டத்தட்ட 134 வருடங்களாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திற்கு பூத உடலுடன் உயர்த்தப்பட்டு அங்கு 2000 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே பூத உடலுடன் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்பதை நிரூபிக்கக்கூடிய திருக்குரான் ஹதீஸ் ஆதாரங்களை இவர்களால் எடுத்து வைக்கவே முடியவில்லை. இதுதான் இவங்களுக்கு பெரிய தலைவலி ஆயிடுச்சு. அப்போது அது மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுடைய அடித்தளத்தை தகர்க்கக்கூடிய ஒரு வாதத்தை செஞ்சுட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்க போவதில்லை, அவங்க மரணிச்சிட்டாங்க, மற்ற நபிமார்களை போலவே மரணிச்சிட்டாங்கன்ற வாதத்தை நிரூபித்தாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து அவர் உயிரோடு இருக்காருன்னு திருக்குறானை நிரூபிச்சிருக்கேன் அப்படின்ட்டாங்க. ஒரு வசனமாவது கொடுங்கன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சா? இப்போ போலி மஹதிகள்லாம் ஒரு பக்கம், அவங்க நம்ம கண்டுக்கவே தேவையில்லை.
இப்போ இருக்கிறது யாருன்னா மிர்சா சாஹிப் மட்டும்தான் நிற்கிறார். அவருடைய கேஸ் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. மற்ற எல்லா கேஸும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. ஈசா வருவார்னு சொல்லிட்டு ஈசாவை காட்ட முடியல. அவங்களுடையது ஆட்டோமேட்டிக்காக வாய்ட் ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு அந்த கேஸ்லாம். இப்போ இவங்க முன்னாடி இருக்க ஒரே கேஸ் மிர்சா சாஹிபோட கேஸ் தான். மிர்சா சாஹிப் என்ன சொல்கிறார், நான் தான் மசி, நான் தான் மெஹதி அப்படின்ட்டார். அது பொய்ப்படுத்தணும்னா ஈசா நபி உயிரோடு இருக்காங்க நிரூபித்து காட்டுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ இவங்க முன்னாடி இருக்கிறது ரெண்டே வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒன்று என்ன பண்ணணும்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்காங்கன்னு திருக்குறான்லேருந்து நிரூபிக்கணும். ஷதீதுன் பாக்கி அதை செய்யணும். ஒரு வசனம் போதுன்றாங்க அவங்க. நீங்கள் 5 வசனம் காட்டவேனா, 10 வசனம் காட்டவேனா, ஒரே ஒரு வசனத்தை காட்டுங்க உங்கள் யூடியூப் சேனலில். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடலோடு வானத்திற்கு சென்றார்கள், வானத்தில் வாழ்ந்து வருகிறார்கள், உடலுடன் வாழ்ந்து வருகிறார்கள், பூத உடலுடன் வானத்திலிருந்து இறங்கி வருவார்கள் அப்படின்றதுக்கு திருக்குறான் ஹதீஸ் ஆதாரம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஏன்னா எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து அதை அவங்களே சொல்லிட்டாங்க, நிரூபிச்சிட்டா நாங்கள் எங்கள் புத்தகங்கள்லாம் எரிச்சிடுறோன்றாங்க. சரி, அது எங்களுக்கு ஞானம் கிடையாது, திருக்குறள் நிரூபிங்களுக்கு ஞானம் கிடையாதுங்க, ஆனால் இது எங்களுடைய நம்பிக்கைங்க, இதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னா நீங்கள் இறக்கி காட்டுங்க வானத்துலேருந்து. இரண்டு அழுது மன்றாடி உங்கள் கண்ணீர் வற்றி போகக்கூடிய அளவுக்கு இரண்டு அழுது மன்றாடி வானத்துலேருந்து இறக்கி காட்டுங்களேன். அதையும் எங்கள் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் சொல்லியிருக்காங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நீங்கள் அப்படி இறக்கி காட்டிங்கன்னா நீங்கள் ஏற்றுருக்கீங்களோ இல்லையோ, ஏற்றுக்கொள்கிறீங்களோ இல்லையோ, நானும் என்னுடைய ஜமாத்து முதல்ல போய் அவர் கையில் பையத் பண்ணிவிடுவோம், ஆமன்னா அவர் சத்தக்னா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை கொண்டும் உண்மைப்படுத்துகிறோம்னு சொல்லி நாங்கள் முதல்ல பையத் பண்ணிவிடுவோம், தௌபா பண்ணிவிடுவோம், எங்களுடைய பழைய கொள்கையெல்லாம் விட்டுருவோம். எங்கள் ஒட்டுமொத்த அஹ்மதியா ஜமாத்தும் போய் முதல்ல ஆளாக போய் நின்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் கையில் பையத் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதை செஞ்சு காட்டுங்க. இந்த ரெண்டும் செய்து காட்ட முடியாத பொழுது ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இமாம் மெஹதியாக வாக்களிக்கப்பட்ட மசியாக தொடருவார்கள். கியாமத் நாள் வரைக்கும் உங்களால் இது செய்ய முடியலன்னாலும் கியாமத் நாள் வரைக்கும் அவங்க தான் தொடருவார்கள். இதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் தோன்றும் பொழுது, மசி அலைஹிஸ்ஸலாம் தோன்றும் பொழுது அவர்களுடைய எதிரிகள் ஆலிம்களாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். நவாப் சித்திக் ஹசன் கான் சாஹிப், நவாப் நூருல் ஹசன் கான் சாஹிப், இவங்களாம் அஹ்லே ஹதீஸ் பிரிவை சேர்ந்தவங்க. இவங்க சொல்கிறாங்க இமாம் மெஹதி வரும்போது அவங்களுடைய எதிரிகள் வந்து ஆலிம் சாக்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி. சரியா? இதை எந்த ஆலிமாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? என்ன சிந்திச்சு பாருங்கள். இன்னொரு விஷயம், ஹஜ்ரத் இமாம் முஹையீதீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் சொல்லியிருக்காங்க, இமாம் மெஹதி தோன்றினால் அவருடைய பகிரங்கமான எதிரிகள் ஆலிம்களும் ஃபுகஹாக்களுமாகவே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12வது நூற்றாண்டுடைய சீர்திருத்தவாதியாக நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹஜ்ரத் முஜத்தித் அல்ஃபிசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, வாக்களிக்கப்பட்ட மசீஹின் ஆழமான கருத்துக்களை புரிந்து கொள்ள ஆற்றலற்றவர்களான உலகாதாய ஆலிம்கள் அவற்றை மறுத்து அவை திருக்குரானுக்கும் சுன்னத்திற்கும் எதிரானவை என கருதுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அப்போ முன்னால் வாழ்ந்த சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஷதீதுத்தீன் பாக்கவி சாஹிப் இவங்க சொன்னதை எடுத்து வைக்கணும்ல. இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இமாம் மெஹதி தோன்றினால் ஆலிம்களும் ஃபுகஹாக்களும் தான் எதிரிகளாக இருப்பாங்கன்னு சொல்லி. அப்போ யாரும் சிவப்பு கம்பளம் ரெட் கார்பெட் போட்டு இமாம் மெஹதியும் வாக்களிக்கப்பட்ட மசியும் வரவேற்க போகிறதில்ல. இவர் சொல்கிற மாதிரி எல்லோரும் போய் அவங்கள மொய்த்து கொண்டு ஓடி போய் முழு உலகமும் அவர் கையில் போய் பையத்து பண்ண போகிறதில்ல. ஆலிம்களும் ஃபுகஹாக்களும் கடுமையாக அவங்களை எதிர்ப்பாங்க. முந்தைய நபிமார்கள் எப்படி எதிர்க்கப்பட்டார்களோ, எப்படி கேலி கிண்டல் செய்யப்பட்டார்களோ, அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி ஒடுக்கப்பட்டார்களோ, அதே நிலைதான் இந்த உம்மத்தில் தோன்றக்கூடிய இமாம் மெஹதி மற்றும் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் நிலை.